பாதி மக்கா இந்த அம்மா மாதிரி இந்த கத்திர சீரியல் காட்டுட்டு இருக்கும்போது வீட்டுக்காரர் தெரிஞ்சு தெரியாம போய் அம்மா ஒரு பத்தி சோத்த போடணும் கேட்டுட்டாரு. வெடிஞ்சாலும் அடி யாருக்கு மாப்பிள்ளை கண்டிருக்கேன் பிறந்த 6ஆம் ஆண்டு சோத்த தரத்துல வழங்கா பண்ண வேண்டியா இந்த அரமணிக்கு நாடகத்தை நிம்மதியா பார்த்தோட அவங்க மாமியார் பண்ணுவா அடி போட்டு கிடக்கிறது சுவாரு மாற்றுவா என்ன கேட்ட என்ன சொன்னதை கண்டேன் ஒரு 10 நாள் பிள்ளைய தானே வரிசையா பெற்று போட்டேன் யாரும் என்னத்தை கட்டுப்பேன் நாங்க அப்ப வீட்டுல எவ்வளவு வசதியான பிள்ளை தெரியுமா எங்க அப்பா பெரிய பிச்சைக்கார ஃபேமிலி பெரிய ராயல் ஃபேமிலி எஜுகேட்டட் ஃபேமிலி எங்க அப்பா வீட்டை சுத்தி சுத்தி வாழாரும் வேணுவாரும் ஓட ஓட நான் குப்பரை கிளம்பி நக்கி கிளம்பா ஐயா அப்ப என்ன மானமுள்ள பொண்ணு முதலில் கேட்டாகும் இங்க பொண்ணு கேட்டாகும் அங்க கேட்டாங்க இங்க கேட்டாங்க விசாரிச்சு பார்த்தா உள்ளூர்ல ஒரு பேர் கேட்ட மாட்டாங்க அவ்வளவு ஒன்றும் தெரியும் அவ்வளவு ஒருத்தரும் கேட்ட மாட்டாங்க இவ்வளவு சண்டை இவ்வளவு பிரச்சனை எதுக்கு நினைக்கிறீங்க இந்த நாடகத்துக்கு எதாவது கண்டுறாங்க பாருங்க இந்த கலியுகத்துல இந்த ஊசி முனையால் வருகின்ற இத்தனை நிகழ்வுகளும் இந்த மனிதர்களை இந்த மக்களை பாதிக்கும் அவர்களை ஆளுமை செய்யும் என்று என்ன அழகா அற்புதமாக இன்னைக்கு நடப்பதை அன்னைக்கு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க அதுதான் ஐயா என்ன சொல்லி வச்சிருக்கிறார் என்ன சொல்லி வைத்திருக்கிறார் அப்பன் சொல்லி வைத்திருக்கிறார் யாருமே இருக்க முடியாதுன்னு தெரியும். ஆனா சாமி கோப்பிலே அற்புதமான நேரத்தில் வடக்கு வாசல் தலை இருக்கு பாத்தீங்களா, நீங்க எப்படி போனாலும் அந்த தளத்துல ஒரு நிமிஷமாக உட்கார்ந்து உங்க தலையை சாய்த்து ஏன் சொல்லுங்க ஐயா நமக்காக 6 ஆண்டு தவம் இருந்து பதிந்த அந்த இடம் அது வடக்கு வாசல் சும்மா இல்லை, அற்புதமான வாசல். அந்த அற்புதமான அந்த இடத்துல அப்ப நமக்காக காட்சி தருகின்ற அந்த காட்சியை பார்க்கிற பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கும்.
சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் போவாங்க, ஐயா கும்பிடுவாங்க, சுத்துவாங்க, வந்துருவாங்க. வடக்கு வாசல்ல கொஞ்ச நேரம் உட்காருங்களா? ஏன்னா அந்த வடக்கு வாசல்ல தான் அப்ப நமக்காக காட்சி தருவார். அப்ப நமக்காக தம்பி வடக்கு வாசலிலே காட்டி வருவார், வெள்ளக்கூடியில் வருவார். வடக்கு வாசலிலே காட்டி வருவார், வெள்ளக்கூடியில் வீதி வருவார். கேட்டவனுக்கு கேட்டவனம் அவர் தருவார், கேட்டவனுக்கு கேட்டவனம் அவர் தருவார். இந்த கேடுகளை மாற்றினதே அவன் வருவார், இந்த கேடுகளை மாற்றினதே அவன் வருவார். ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார், ஐயா ஐயா என்றால் ஓடி வருவார். வாசலிலே காத்து வருவார், வெள்ளக்கூடியிலே வீதி வருவார். ஐயா ஐயா என்றால்
பெட்டையும் பூவ கண்டே பெட்டையும் பூவ கண்டே பெட்டகத்தில் விளக்கு பட்டு பற்றி என்னை கூறி உறவு கண்டேனையோ உறவு கண்டேனையோ கோழியல்ல பூவைன்னு சொல்வார்கள் பெட்டையும் போகின்றன சேவ கோழி கூவும் ஆமா எங்கேயாவது புட்டப்படி கூவுமா ஐயா கூவுமா திரும்பு கூவாதா கூமா யார் சொன்னா இந்த ஒரு கல்யாணம் முடிஞ்ச பிறகு அங்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கும் அங்கெல்லாம் புட்ட கோழி தான் ஓஹோ ஐயா சொன்ன சேவ கோழி யாரு யாரு ஓ நம்ம ஆண்கள் ஐயா சொன்ன புட்ட கோழி யாரு ஓஹோ பெண்கள் பெண்கள் ராஜ்யம் நான் ஆம்பளை வேணும்னு சொல்லி பார்த்தேன் காசையை கொடுக்காதான்னு கேட்டாங்களா அங்க வந்து ஒரு அம்மா கை காட்டினாங்க முட்டை கட்டினது அன்னை ஆமா சாம்போடு ஒதுங்கிருக்காங்க ஏன்னா ஐயா அழகாக சொல்லியிருக்கிறார் மக்களே சேவக்கோழி ஆம்பளை நீதான் பெரியாள் நினைச்சிருந்தாது நீசே முடிக்கிறது தெரியப்படாது இந்த கலியுகம் உருகி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த கலி முற்றி வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பெண்கள் ஆண்களுக்கு நிகராக படிப்பிலும் சரி பதவியிலும் சரி அறிவிலும் சரி அந்தத்திலும் சரி அதிகாரத்திலும் சரி அனைத்திலும் இந்த பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அதை விட ஒருபடி மேலாகவே வருமானம் சொல்லி அப்பா இவ்வளவு நேரம் இல்லாத கைவிட்டு ஆண்களை விட நீங்க தான்மா பெரியாதுன்னு சொன்னோன்னு அவங்க அடிய பார்த்தீங்களா இப்போ இப்படிதான் சொல்ல தோணும் நாளைக்கு அம்மா வந்த பிறகு ஒரு முக்கில் இருக்க தோணும் உண்மைதானே என்ன பார்த்தாலும்